கால்லாம் கட்டக்கூடாது. இப்பெல்லாம் வரக்கூடாது, அமைதியா உங்களுக்கு தான் என்ன யார் வர்றது சொல்லணும். யார் வர்றது சொல்லணும். சொன்னதானே தெரியும். சொல்லுங்க, வாய் திறந்தாதானே. எப்படி வந்தீங்க? அப்புறம் எதுக்கு இவங்க மேல வந்தீங்க? எதுக்கு வேணாம் விட்டுட்டு போனீங்க புருஷனை? அப்புறம் போயிட்டு அங்க தூக்கு போட்டு அப்புறம் திருப்பி இந்த புருஷனைய தேடி வந்தா அது என்ன அர்த்தம்? வேண்டாம் தானே போனீங்க. அப்புறம் வேண்டாம் போனவங்க எதுக்கு இவரையே தேடி வரணும்? ஏன் வாழக்கூடாதுன்னு பாத்தீங்களா? இந்த முன்னாடி நிக்கிறாங்க பாருங்க. சரி, நீங்க இந்த கோழி தரேன் வாங்கிட்டு போயிருங்களா? வாங்கிட்டு போறீங்களா? என்ன மறுபடியும் பிறக்குறீங்களா இல்ல சாமி ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு தூக்கு போட்டீங்க? எதுக்கு? நீங்க தானே விட்டுட்டு போனீங்க. அப்புறம் அவமானம் எப்படி? இவரே உங்களை திட்டவே இல்லையே, நீங்க தப்பான பொண்ணு சொல்லவே இல்லையே. நீங்களா போயிட்டு எப்படி அவமானம்? உங்க குடும்பத்துல திட்டினதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இவரையா வந்து பிடிச்சிங்க, இந்த பொண்ணையா பிடிச்சிங்க. இந்த பொண்ணுக்கே பாவம் நடக்க முடியாது. நடக்க முடியாது, அந்த பொண்ணையா பிடிச்சிங்க நீங்க. பாவம் இல்லையா? நான் மட்டும் இல்ல, தீபுலத்தினவங்களும் இருக்கா. அவங்க பேர் என்ன? 15 வருஷம் ஆகுது. அகால மண்டலத்துக்கு 3 பேர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து வருவீங்க. ஆனா இவங்க உடம்பு தாக்கத்து இல்லையே, பொழப்பு இல்லாம இருக்காங்க, தண்ணி இல்லாம இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களையே பிடிக்கணும். சரி, நான் உங்களுக்கு கோழி தரேன். பாருங்க, சக்கரத்திலேயே நிக்குது. அது உங்களை விட்டு போகல. சரியா? சாப்பாடு தரேன், யாகத்துல கலந்துக்குங்க. இதோட விலைக்கு போயிடும். சரியா? சரி, சாந்தமாகணும். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே தரேன். அமாவாசை உங்க 2 பேர் படத்தையும் இங்க போட்டு திதி கொடுத்து யாகங்கள் வளர்க்குறேன். அதனால நீங்க வந்து இந்த பொண்ணையே இந்த குடும்பத்தையே எதுவும் பண்ணக்கூடாது. சத்தியம் அடிக்கணும்.
சத்தியம் பண்ணிட்டாங்க. நான் நிறைய இடத்துல சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்ல இந்த விட்ட நீங்க சத்தியம் பண்ணி கூட அப்படி வந்த உங்க ஆத்மாவுக்கு முத்தியே கிடைக்காது. சொல்லுங்க. சரி நான் தலைவலி நீங்க திரும்பி வரக்கூடாது. உங்களை கும்பிடுவோம் எல்லாரும். சரி அமைதியா சாந்தமா இன்னொரு விளக்க எடுத்துட்டு அம்மா இன்னொரு விளக்க எடுத்துட்டு நிமிர்ந்து நிமிர்ந்து நின்று ஒரு துணி எடுத்துட்டு வேஸ்ட் துணி அதை தொடச்சு எடுக்க அது எண்ணெய் எண்ணெய் அப்படி தொடச்சு அப்படியே ஒரு திரும்பிக்கணும். அடங்கணுங்க அடங்கிருக்க தயவு செய்து திரும்பிக்கணும். அப்படி சுத்திவா மெதுவா சுத்திவா நீங்க சுத்தி இதை எடுத்து போய் தீபத்தை ஏற்றிட்டோம். தீபத்தை ஏற்றிட்டோம். சொன்னாங்க முன்னாடி கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். டக்குனு சொல்லி கொடுங்க. தலையாட்டிடாதீங்க, கீழே கொட்டிடும். நீங்க கை கும்பிட்டு தென்னடிங்க. நடப்படாது, கட்டு கட்டியாச்சு.
சரி, எந்திரிச்சு வெளியே போயிட்டு நவகிரகங்களை சுத்திட்டு வாங்க. அப்படியே கை மாற்றி எல்லாரும் புட்டு ஊட்டிலாம் சுத்தும். அது காய் இது பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அப்படி கிடைச்சாலும் பூஜைக்கு உதவாது. ஆனா இங்க யாகத்துக்கு உரியது. இது எல்லாருமே தொட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்ல, பாதாமோடைய இதை போட்டிருக்கோம். பாதாமுக்குரியதும் பண்றது. நீங்க இப்படி தொட்டு இதை வாங்கி அப்படியே வரிசையா கொடுக்கணும். நீங்க தொட்டு கொடுத்து வரிசையா கொடுக்கணும். எல்லாரும் தொட்டு கொடுங்க. அப்படியே தொட்டு கொடுங்க. இது இந்த மாதிரி பூஜைக்கு ரொம்ப உகந்தது. இந்த பாக்கியம் கிடைச்சிச்சோ இங்க நம்ம கூடியிருக்கோம். அப்ப இந்த முதல் ஆடி அமாவாசைய அதனாலதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடி அமாவாசையை ரொம்ப கவனமாக செய்வாங்க. எப்படி தீபாவளி விட்டா 3 வருஷம் நம்ம வந்து செய்ய முடியாதோ, எப்படி பொங்கல் வச்சா நம்ம 3 வருஷம் செய்ய முடியாதோ, அது மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ஆடி அமாவாசையை தொடங்குவாங்க. இது எங்க சித்தப்பாலாம் வரவே மாட்டாங்க. 5 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த ஆடி அமாவாசைக்கு கனி மாதிரி வந்துட்டாங்க. எங்க சித்தியும் வந்துட்டாங்க முடியாம. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 14 பேர், 8 பேர் தான். என் கூட பிறந்தவங்க 14 பேர், 8 பேர் தான். அதுல எல்லாருமே 6 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளை தான் வரும். அதே மாதிரி எங்க அப்பா வழிங்க அப்படின்னு வந்து சரித்திரமா அப்படி வாழடியா வருது. அதுல எல்லா மக்களும் போயிட்டாங்க. 2 பேர் இருக்காங்க. அதுல எங்க அப்பா பாக்குற மாதிரி இன்னைக்கு வந்திருக்காங்க இவங்க இந்த பூஜைக்கு. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க சரித்திரத்துல நம்ம வந்து இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. தூக்கு போட்டவங்க, தீ பிடிச்சவங்க, வண்டி விபத்துல உள்ளவங்க, இவங்க அத்தனை பேரும் இன்னைக்குதான் வருவாங்க. இந்த நாள்ல அவங்களை என்ன பண்ணும், பிடிச்சி இந்த பாரு நான் உனக்கு இதெல்லாம் செய்யறேன், நீ வந்து இருக்கிறவங்கள வாழ விடு, கெடுக்காதேன்னு சொல்லிட்டு, இது தெய்வமே வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வரம் கொடுக்காத ஒரு ஆள் யாருன்னா நம்ம முன்னோர்கள். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இந்த பூஜை. அப்ப இந்த பூஜை இன்னைக்கு ஆடி அமாவாசை அவங்களை குளிரப்படுத்தும் போது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில வந்து முடிவு அடையுது. இவங்களுடைய ஆட்டங்கள்லாம் அடங்குது தையில. அப்ப தேவர்கள் அந்த 12 நாளுங்கிறது, அதாவது 12 நாளுங்கிறது வந்து 6 மாத காலம். அப்ப அவங்க கண் திறப்பாங்க. அப்ப இவங்க எல்லாரையும் அடங்குவாங்க. அதனாலதான் இந்த ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் எப்பவுமே எந்த காலத்திலையும் விட்டுறக்கூடாது. அதனாலதான் சீதா தேவியே இதே மாதிரி பிண்டுதானம் அந்த நாள் போயிருமேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஜனக் மகாராஜா தான் சீதா தேவியோடைய அப்பா. ஆனா அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது இந்த தசரத மகாராஜாவுக்காக இவங்க வந்து திதி கொடுப்பாங்க. யாரு, ராமனுடைய அப்பாவுக்கு இவங்க திதி கொடுப்பாங்க. அது ஏன் கொடுக்குறாங்கன்னா இதை தெரியப்படுத்துறதுக்காக, மக்களுக்காக சில சரித்திரங்கள் நாடகங்களால நடக்கப்பட்டது. இந்த ஒரு அற்புதமான நாள்ல நம்ம கூடி இருக்கோம். அந்த முன்னோர்கள் எல்லாருக்கும் நம்ம மனசார பிரார்த்தனை வச்சு இந்த பூஜைக்கு பேரு திலகம். இந்த பூஜை பண்றதுக்கு ஒருத்தவங்க 40,000 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் பிள்ளைய நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா ஆன்மாக்களுக்கும் செய்யப்படும். ஏன்னா இதுல கூடி இருக்கவங்க யாரும் கோடீஸ்வரர்கள் கஷ்டப்பட்டு ஆன்மாக்கள்னால துன்பப்பட்டு ஆன்மாக்கள்னாலேயே வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க. அவங்களுடைய துன்பம் போகணுங்கிறதுக்கு இந்த பூஜையை சிறப்பா செய்யணும். சரியா? புரிஞ்சுக்கிறோம். எந்த காரியம் செய்தாலும் அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், இந்த 12 மணிக்கு நைட்டு உட்காந்து இதை செய்யணும் என்ன அவசியம் அப்படின்னா, இந்த 12 மணிக்கு தான் அது எல்லாம் ஆட்டங்கள் ஆடும். அதை அடக்கும் இதயத்தில் நம்ம செய்யும் போது அது குழுவும். இன்னைக்கு திரி கொடுத்த முறைக்கு ரொம்ப அற்புதம். யாக பூஜையும் நம்ம நடக்க போறோம். கையில எல்லாரும் வச்சிருக்கீங்களா?
அதே மாதிரி குழந்தை பிறந்தாலும் விநாயகரை கூப்பிடுவோம். அதே மாதிரி வீட்டுல கிரக பிரசவம் வச்சாலும் விநாயகரை கூப்பிடுவோம். அதே மாதிரி சம்சார காட்டுக்கு போனாலும் விநாயகரை தான் கூப்பிடுவோம். ஆரம்பமும் முடிவும் அவரே. அதனால எந்த ஒரு காரியம் தொடங்கும் போதும் விநாயகருடைய மந்திரத்தை மனதார நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இப்ப விநாயகரை மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. அரிசி கையில வச்சுக்கோங்க, பூ கையில வச்சுக்கோங்க. சரியாம்மா? ஓம் சுமஹாய நமக. சவுண்டா சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கும் கேட்கணும். உங்க முன்னோர்கள் சந்தோஷப்படணும். சரியா? ஓம் சுமஹாய நமக. ஓம் ஏகதந்தாய நமக. ஓம் கபிலாய நமக. ஓம் கஜகர்ணாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் விகடாய நமக. ஓம் விக்னராஜாய நமக. விநாயக நமக. தூமகேதாய நமக. கஜனான நமக. கணபதாய நமக. வக்கரதுண்டாய நமக. சூர்பகர்ணாய நமக. கரபாய நமக. கட்டபூர்வஜாய நமக. ஸ்ரீ கங்கனா மகாகணபதாயே நமக. வக்கரகுண்டா மகாகாயி சூரியகோட்டி நமப்பிரபா நீர்விக்னம் உண்மை தேவம் சர்வகாரிய சர்வதே தீபஜோதி பிரம்மா தீபஜோதி அருதுமே பாவம் தீபஜோதி அக்னி தேவதாய வஸ்துதே குரு பிரம்மா விஷ்ணு தேவா மகேஸ்வரா சாச்சா பிரம்மா குருவே நமோ நமக. ஆத்ம தத்துவாய நமக. சிவ தத்துவாய நமக. சர்வ தத்துவாய நமக. சுதாய நமக. ஆனந்தாய நமக. கோவிந்தாய நமக. ஸ்பூன் எங்கம்மா? எங்க தீர்த்த கொடுத்த ஸ்பூன் எங்கம்மா? அம்மா விரக்கு எடுத்து போடுமா? நீ எடுத்து போடுப்பா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवा गुरु महेश्वरा साक्षात् ब्रह्मा तस्मै गुरुवे नमो नमः आत्म तत्वाय सर्व तत्वाय सुधाय नमः आनंदाय
ஆனந்தாய நமக கோவிந்தாய நமக ஏக தேவாலயா வச்சுக்கிறோங்க. கையில கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்போம், எங்கெங்கே கடந்து வந்திருப்போம். நம்ம உடம்புல டிஸ்டி இருக்கும், கெட்டது இருக்கும், யாரையாவது தொட்டிருப்போம். இப்போ அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக இது இப்படி உடம்புல பேச்சுக்கிறோங்க. தேக தேவாலயா ஜீவதேவா அஞ்சானம் சோகம் ஆவன உங்க வலதுகையில இருக்கிறத அவங்க தலையில போட்டுருக்கணும். கண்கணபதாய வரவரத சர்வஜனமே அசமானாயே வாக. இப்ப வந்து நீங்க தான் இந்த பூஜை பண்றீங்கிறதுக்கு தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் உங்களுடைய சார்ந்தவங்களுக்கும் எப்படி தெரியும்? அதனால உங்களுக்கு சங்கல்பம் பண்ணணும். நீங்க நான் தான் பண்றேன் இந்த பூஜைங்கிறத தெரியப்படுத்தணும். சரியா? இப்ப எப்படி வச்சுக்கிறது? இந்த விரல இப்படி முடியல எப்படி வச்சுக்கிட்டீங்களா? முடியல இந்த மோதிர விரலுக்கும் இந்த சரியா? ஓம் புவ ஓம் ஜீவ ஓம் மகா ஓம் ஜனா ஓம் தபா ஓம் சத்தியம் சவிதே மன்யம் பார்க்க தேவசியே தீமகி தியோ என பிரசோதய ஓமப ஓதிரஸ் அமிர்தம் ராம பூர்புவா ஜீவாராம். வலதுக்காக தொட்டுக்கோங்க. அவங்க வலதுக்காக தொட்டுக்கோங்க. இப்போ உங்க வலது தொடையில இப்படி வச்சுட்டு இப்படி மூடிக்கிறீங்க. இதுக்கு பேர் சங்கல்பம் சொல்றாரு. சரி, அது வலது தொடையில மூடிக்கிட்டு நீங்க வந்து யாருங்கிறத காட்ட போறோம். சரியா? மம பார்த்த துரித பரமேஸ்வர விக்னேஸ்வர தட்சிண பார்த்த அமாவாசை ஆதி அமாவாசை தேய்பிரை அமாவாசை தோசை 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 சாப வேத சாப ராமன் சாப 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 வேத சாப சாப வேத சாப தேவ சாப சாப ரீதியா வித தோசை. உங்களுடைய ராசி நட்சத்திரம் கோத்திரம் மனசார ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்க அப்பா பேர் சொல்லி அப்பாவுடைய புள்ள நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மனசார பிரார்த்தனை வைக்கிறது. இதுக்கு பேர் சங்கல்பம். நல்லா மனசார பிரார்த்தனை வச்சுட்டீங்களா? இப்ப வந்து இறந்து போனவங்கள கூப்பிடுறோம். சரியா? ஊர்ஜம் மகாந்தி அமிர்தம் அமிர்தம் தயா நீலாலம் சிவம் சர்வஸ்தே ஐயாவம் அஸ்மத் பித்ரு பித்ருகணாய தயே ஜெகதார்னி தீமகி தன்னோ பித்ரு உங்க ராசி நட்சத்திரம் சொல்லிட்டீங்கல்ல, சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு விக்னேஸ்வராய புஜம் அப்படின்னு வேற கட்டு வாழ்க்கையில எதுவுமே. அதனால இந்த பூவை எடுத்துட்டு எல்லாரும் தொட்டு கொடுத்துட்டு இதை அக்னியில சமர்ப்பணம் பண்ணணும். ஆளுக்கு வந்து ஒரு 9 பூ அக்னியில போடணும். தொட்டு கொடுங்க. எல்லாரும் தொட்டு கொடுங்க. எல்லாருமே பண்ணலாம் இது. சரியா? கொடுத்துருங்க. தொட்டு மட்டும் கொடு. பூ வச்சிருக்கீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு 9 பூ கையில எடுத்துக்கணும்.
महालक्ष्मी गौरी वारणी लक्ष्मी प्रसोदया ओम महालक्ष्मी गौरी वारणी लक्ष्मी प्रसोदया ओम महालक्ष्मी गौरी वारणी लक्ष्मी प्रसोदया சுவாகம் சொல்லும்போது போடணும். உங்களுக்கு இதுலயே போட்டீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கனாடி எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துக்கலாம். ஒண்ணு ஒண்ணு போடணும். சுவாகம் சொல்லும்போது ஒண்ணு ஒண்ணு நீங்க கொஞ்சம் எடுத்துக்கணும். கையில வச்சுக்கணும். அத முன்னாடி இருக்கிறவங்க ஒண்ணு ஒண்ணு போடணும். அதுலயே வச்சுக்கோங்க. அத தட்டு முன்னாடி இருக்கேன். சரி சரியா? நீங்க போடுங்க. சரியா? நீங்க இது தேவி உள்ள இருக்கிற மாதிரியும் அவ பாதத்துல பூ போடுற மாதிரியும் மனசுல பாவடா கட்டிக்கிறாங்க. சரியா? ஓம் மகாலட்சுமி ஸ்ரீ கௌரி வாரணி லக்ஷ்மி பிரசோதயா மகாலட்சுமி கௌரி வாரணி லக்ஷ்மி பிரசோதயா ஓம் மகாலட்சுமி கௌரி வாரணி लक्ष्मी प्रसोदया महालक्ष्मी गौरी वारणी लक्ष्मी प्रसोदया அம்மா நீங்க அங்கங்க இருக்கலாம். உங்க பூ தான் வந்துருச்சுல, டென்ஷன் எடுக்க வேண்டாம். நீங்க இருந்துகிட்டு மந்திரம் சொன்னா போதும். நான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்க கையிலயும் கொடுத்து வாங்குவேன். மத்தவங்க பாக்காம महालक्ष्मी गौरी वारणी लक्ष्मी प्रसोदया நிறைய வைக்கணும். ओम महालक्ष्मी गौरी वारणी लक्ष्मी प्रसोदया ओम महालक्ष्मी गौरी वारणी लक्ष्मी प्रसोदया மொத்தம் 27 போடணும். நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். நீங்க போட்டா போதும். ஓம் மகாலட்சுமி கௌரி வாரணி லக்ஷ்மி பிரசோதயா ஓம் மகாலட்சுமி கௌரி வாரணி லக்ஷ்மி பிரசோதயா ஓம் மகாலட்சுமி கௌரி வாரணி लक्ष्मी प्रसोदया ओम महालक्ष्मी गौरी वारणी
போதும் இங்கே அதே வைங்க. நீங்க பூ ஒதுக்கிட்டு அந்த இது போடும் அந்த பூவை ஒதுக்கிட்டு உள்ள இருக்கீங்க இம்பினி ஈரமா காளி ஈராத பரமேஸ்வரி கல்கத்தா காளி தர்ஷினி நாராமா ராமோக்கியா சிம்மஸ்தான் குலாமுகி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி லிங்கேஸ்வராய யாதேவி தேவி மத்ருபான நமஸ்தசே 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 ஓம் உடலை காளி சுடலை காளி அங்க போட்டு நீங்க எப்படி பண்ணுங்க சுடலை காளி நீங்க சுடலை காளி ரத்த சாமுண்டி மம சத்ரு நசாய நசாய இம்பட் ஸ்வாஹ சுடலை காளி ரத்த சாமுண்டி மம சத்ரு நசாய நசாய இம்பட் முகம் ஸ்தாபனம் குரு காளி சாமுண்டி மம சத்ரு நசாய நம்மகிட்ட பேகி பிசாசு பில்லி சூனியம் ஏவல் கண் திஷ்டி இதெல்லாம் வந்து யாருக்கும் போக தேவையில்லை, யாருக்கும் நம்ம கெட்ட செய்ய தேவையில்லை. நமக்கு வராம இருந்தா போதும். நம்மளுக்கு வந்து காவல் காப்போடும் முன்னோர்களும் இறைவனும். சரியா? அதுக்குதான் இந்த மந்திரம். உடலை காளி ரத்த சாமுண்டி நம சத்ரு நசாய உடலை காளி சாமுண்டி நம சத்ரு நசாய உடலை காளி சாமுண்டி நம சத்ரு நசாய முகம் குரு தற்புருஷாய மகாதேவாய தன்னோ புத்திர சோதயா முகம் சாபனம் குரு நம பகவதே காளி சாமுண்டி ஆயி கைரவி நம்பதி ஓகாரி ஈரமா காளி அங்காள பரமேஸ்வரி கல்கத்தா காளி லட்சுமி நாராமா ராமோக்கியா குலாமுகி லிங்கேஸ்வராய லக்ஷ்மி நம சிவாய மகாதேவாய கால கோர ருத்ர கால பைரவா கோட கால பைரவாய புத்திர பிரசோதயா ஓம் நம பகவதே ரூபாயே அமுத தேஜஸே அமுகசியே சர்வத்ரா விஜயம் சர்வலோக அஷ்டலக்ஷ்மி நோ வசி வசி சோதயா வாக இது அதுல இருந்து கொஞ்சம் அந்த இதை அதை அப்படி கொஞ்சம் வச்சிருங்க. கொஞ்சம் வச்சிருங்க. பூர்ணாவதி எடுத்துக்கணும். ஓம் நம பகவதே ரூபாயே
तेजसे अमुकसिये सर्वत्र विजयं सर्वलोक लक्ष्मी नन्नो शिवसी यशोदया वाग पेन साब वेद साब ब्राह्मण साब साब चतुर साब ओ साब भूमि साब गंगा साब देव साब नी साब मुनिवर साब देव साब साधक रीत्या सर्वविध पापदोष त्यामी स्वाहा ऊर्जं मकांति अमृतम दया नीलालम विस्तृतम पदस्ते नर्पयादम अस्मत् पितृकडाय मये तार्नि मेहि धन्नो पितृ प्रसोदया ओम ஊர்ஜம் மகாந்தி. இது வந்து முன்னோர்களுக்கு சொல்றது. அதனால முன்னோர்களை நினைச்சுக்கிறங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த மந்திரத்துக்கு, உங்களுக்கு மரம் அளிப்பாங்க. சரியா? அதனால ஊர்ஜம் மகாந்தி அமிர்தம் அமிர்தம் தயா नीलालम विस्तृतम पदस्ते नर्पयादम अस्मत् पितृकडाय मये तार्नि मेहि धन्नो पितृ प्रसोदया ऊर्जं मकांति अमृतम अमृतम दया नीलालम विस्तृतम पदस्ते नर्पयादम अस्मत् पितृकडाय मये तार्नि मेहि धन्नो पितृ प्रसोदया. இப்ப பூ வெளியே ஜம்பா கூடாதுன்னா பார்த்து உள்ள போடணும். ஆதித்யாய டைம் சொல்லணும். நவகிரகத்துக்கு எல்லார் வீட்டுக்கும் இந்த நவகிரக தோசை இருக்கு. எல்லார் வீட்டுக்கும் வந்து காலசர்ப்ப தோசை இருக்கு, பித்ரு தோசை இருக்கு. ராம பகவானுக்கே தோசை உண்டு, காலசர்ப்ப தோசம். அதனாலதான் மனைவி நல்ல மனைவி கிடைக்கும், அவர் வாழ முடியாம ராமருக்கே. நம்ம தான் என்ன ஏமாந்தோம். அதனால நவகிரகீஸ்வராய சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசான்யம் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசான்யம் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசான்யம் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசான்யம். ஓம் சிம்ஹாய நமக ஏகதந்தாய நமக ஏகதந்தாய நமக ஏகதந்தாய நமக லம்போதராய நமக ஏகதாய நமக ஏகராஜாய நமக ஏகா நமக ஓமகேதாய நமக ஏகதான நமக ஜகத்சேத் கணபதாய நமக வக்ரதுண்டாய நமக கர்ணாய நமக பூர்வஜாய நமக ஸ்ரீகங்கணா மகாகணபதாய நமக. அந்த நட்சத்திர அதிபதி சொல்லி அவங்க நட்சத்திரம் வரும்போது நீங்க வேண்டிக்கிறீங்க, பிரார்த்தனை வச்சு. சரியா? அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசரீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் ஆதிட்டம் சதயம் புரட்டாதி ஈடாதி ரேவதி 27 நட்சத்திர தேவதேவதாய ஸ்வாகா. தத்புருஷாய நட்சத்திர அதிபதி யாரு? 27 நட்சத்திரக்கு அதிபதி யாரு? கார்த்திகை பகவான். அவர்தான், அவர் அம்மா, அவர்தான் எடுத்து வளர்த்தவங்க. கார்த்திகை பெண்கள். ஆமா, கார்த்திகை பெண் 27 நட்சத்திர அதிபதி. சரியா?
அவங்க இப்ப கார்த்திகை என்னைக்கு நட்சத்திரங்களை நம்ம கும்பிடுறோமோ நட்சத்திரத்தோட கார்த்திகை பகவானையும் சேர்த்து கும்பிடுறோம். சரியா? தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தத்புருஷாய வித்மஹே மகாசேனாதிபதி தீமஹி தன்னோ தன்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. மகாசேனாதிபதி தீமஹி தன்னோ சண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. இப்போ வந்து நம்மள காக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டு நம்ம காப்பி ஏதாவது போட சொல்லுங்க. நம்மள எல்லாரும் காக்கக்கூடியவர் யாரு? தைரியத்தை தரவர் யாரு? ஹனுமான். அதனால ஹனுமான நம்ம எந்த பூஜை தன்பலம் தைரியம் எல்லாம் தரவரு ஹனுமான். சரியா? ஒவ்வொரு தெய்வங்களையும் தனித்தனியா ஏன் பிரிச்சிருக்காங்க? அவங்க வேலைப்பாடுகளை செய்வது. சனி பகவான் சனி பகவான், புதன் புதன், குரு குரு, சுக்கிரன் வாழ்க்கையை தர்றவரு, சனி இடத்தை தர்றவரு, புதன் அழகையும் புத்தியும் தர்றவரு, இப்படி அவங்களுக்கு தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அப்ப எண்ணங்கள் நம்ம என்ன பூதேவி பூதேவி பூதேவினா பூமியால சேர்ந்தவன் அர்த்தம். பூதேவி பூதேவி மத்ரூபான இப்ப எடுத்துக்கோங்க. கல்லாப்பிளையும் நம்மள அறியாம தப்பு சொல்லிருப்போம், வச்சிருப்போம், ஏதோ ஒரு மனசுல ஏதாவது சஞ்சலங்கள் ஓடி இருக்கும். அதுக்காக நம்ம தேவர்கள்ட்ட கும்பிடும் போது ஏதாவது நம்ம தப்புன்னா மன்னிப்பு கேட்கணும். சரியா? அது யாரா இருந்தாலும் சரி கேட்கணும் மன்னர். அப்பதான் அந்த மன்னிப்பு கேட்காதனாலதான் நம்ம ஏன் ஒரு நாட்டாளோட ஒரு மனிதர் தானே, மகான்களும் மனிதர் தானே, ஏன் அந்த பிறவி எடுத்தா நம்ம ஏன் இப்படி கஷ்டத்துல பிறந்தோம்? நம்ம முன்னாடி நல்ல பிறவி எடுத்து நம்ம திமுனாலையும் ஆணவத்தினாலையும் தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த பிறவியில. அப்ப இனிமேவது காலை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்குதான் நம்ம இதை வந்து கேட்கணும். சரியா? கல்லாப்பிளையும் கல்லாப்பிளையும் கசிந்துருகி எல்லா பிழையும் இணையா பிழையும் இந்தியா பிழையும் எல்லா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாயே. காஞ்சி ஏகாம்பர ஈஸ்வரனே, காஞ்சி காமாட்சி ராஜாரே போடுமா? அவங்க பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா அம்மா இதை கொஞ்சம் பண்ணி இது பாருங்கம்மா, இது சஞ்சீவேன்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், காட்டுல இருக்கிறவங்க இத வந்து தாயத்திலேயே வீட்லயே வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு துஷ்டகாரியமும் வராது. அது மாதிரி அதுக்கிட்ட நீங்க பேசலாம். இங்க பாருங்க, அது சுத்தம் சுத்துற தெரியுது, அதாவது சுத்தம். அது மாத்திரம் இல்ல, நீங்க கையில எடுத்தே பார்க்கலாம். எப்படி சுத்தம். ஆமா, இது வந்து எல்லாருமே வாங்கிக்கிறது. வந்து எல்லாரும் வாங்கிட்டு அவங்க தாயத்துல அடிச்சு போட்டு தரலாம். உங்களுக்கு இந்த பின்னி சுனிய எதுவுமே வராது. இதோட வந்து இது இருக்கு இல்லையா, மயில் இறகு, அதையும் சேர்த்து வச்சு கருப்பு துணியில கட்டி கையில போட்டுக்கணும். எந்த ஒரு இதுவும் வராது. நம்ம வந்து ரத்தத்தால நாராயணி தாட்சாயினி கன்னியாகுமரி தேவி துர்கா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். துன்பம் வராது. நாங்க
நாங்கள் இறந்தாலும் சொர்க்க பதவி அடையும் தெரியும். எங்களை விட்டு பிரிந்த ஆத்ம சாந்தி ஓமமா அவர்களுடைய நினைவின் அதிகமாக பூஜைகள் செய்து மனதை குளிர வைத்தது. எங்கள் மனதையும் தொடர்ந்து வந்த சங்கதிகளையும் எங்களை தொடர்ந்து போகக்கூடிய நல்லா இருக்க இங்க அத்தனை பஞ்சபூத ஆத்மாக்களும் தேவர்களும் சகல தேவிகளும் எங்களுக்கு துணையாக நம்புறோம். எல்லாரும் இந்த காசு இதுல உள்ளதுன்னா பத்திரமா வச்சீங்கன்னா உங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அந்த காசு பேசி பாருங்க, உங்களுக்கு காசு கிடைக்கும். அப்பா வாங்க தனியே முடிஞ்சுவீங்க. எல்லாரும் வாங்கிட்டீங்கன்னா ஊத்திட்டீங்களாமா எல்லாரும்? தம்பில இல்லை வரலையாப்பா?
வாங்கி நீங்க ஒன்னா வாங்கி